குட் மார்னிங். நீங்க எங்க திடீர்னு மறுபடியும்? அப்பா அம்மா யாராவது? யாரும் இல்லைங்க. நீங்க மறுபடியும் மன்னிப்பு கேட்க வந்தீங்களா? எதுக்குங்க மறுபடியும் மன்னிப்பு? நாம தான் ஒரு வழியா அந்யூன்யம் ஆயிட்டுமே. நான் உங்ககிட்ட இருக்க என் போட்டோ வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். உங்க போட்டோ என்கிட்ட ஏதுங்க? நீங்க அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணலீங்க. யார் சொல்லுது? அப்பவே நான் போஸ்ட் பண்ணிட்டேங்க. நீங்க போஸ்ட் பண்ணல. நீங்க போட்டிருந்தா இந்நேரம் பாரதி ராஜா என் வீடு தேடி வந்திருப்பாரு. அது ஆஹா, என்ன முகவெட்டு, என்ன தேஜஸ், இவன் இல்ல ஹீரோன்னு சொல்லி ஒரு 5 படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்திருப்பாரு. அது இல்லைங்க. அவரு என் வீடு தேடி வரல. ஏன் நீங்க அந்த லெட்டரை போஸ்ட் பாக்ஸ்ல போடல? இல்லைங்க, நிச்சயமா நான் போட்டேன். முதல்ல இத கீழே போடு. ஓ, சாரிங்க. பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க சொல்றத நான் நம்பணும்னா நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும். எங்க இடத்துக்கு எடுத்து தலையில வைங்க, வலதுக்கு எடுத்து மாறல வைங்க. என்ன வைக்கும்? நான் உங்க கை தான் எடுத்து வைக்க சொன்னேன். கை கொஞ்சம் கீழே வைங்க. இன்னும் கீழே. இடது பக்கம். இன்னும் கொஞ்சம். எங்க சொல்லுங்க. சத்தியமா? சத்தியமா? அந்த போட்டோ என்கிட்ட இல்ல. என்கிட்ட இருக்கு. என்ன திடீர்னு பிரத்யட்சமாகறீங்க? என்ன பத்தி நினைச்சியா இல்லையா? நினைச்சேன். நீ நினைக்கிறப்போ நாங்க இருப்பேன். அது ஒரு டைப்பான பந்தம். இந்த பந்தம் சொன்னல அப்புறம் வச்சுக்கலாம். இந்த மோட்டார் சைக்கிள் எரவலா இல்ல வாடகையா? நோ எரவல்ஸ், நோ வாடகை. இதுக்கு நான் தான் ஓனர். எப்ப வாங்குனீங்க? நான் ஏன் வாங்கணும்? எனக்கு ஒரு மாமா இருக்காரு. அவர் நான் எதை கேட்டாலும் வாங்கி தந்துருவாரு. உங்க மேல அவ்வளவு பிரியமா? பின்ன அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காளே, அவளை எனக்கு கட்டி வைக்க இது ஒரு அட்வான்ஸ். அவ அழகா இருப்பாளா? லட்சணமா இருப்பா. ஹே, கவலைப்படாத, உன்னை நான் கைவிட மாட்டேன். தேவியர் இருவர் முருகனுக்கு. அரஞ்சனா தெரியுமா? சூர்யா, என்ன? நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன திடீர்னு மூடு வந்துருச்சு? மூட் வரணுங்கிறதுக்கு தானே இந்த தனிமையான இடத்துக்கு கூட்டு வந்திருக்கேன். ஆமா, தனிமையான இடம். என்ன ஒண்ணும் செஞ்சிட மாட்டீங்களே? நான் என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்கிற? சீ. எங்க இன்னொரு தடவை சொல்லு. என்ன? நீ சீன்னு சொல்றப்போ எனக்கு ஒரு கிக் கிடைக்குது. ஐயோ. எங்க மறுபடியும் தள்ளு பார்க்கலாம். எதுக்கு? உன் கைப்பட்டா என் உடம்பெல்லாம் சிலுக்குது. இந்த இன்பம் மறுபடியும் கிடைக்காதான்னு மனசு ஏங்குது. அப்புறம் என்ன தேடுறீங்க? கற்பனைய. அடிக்கடி எதையாவது கோட்டை விடுறது, அப்புறம் தேடுறது. எதை கோட்டை விட்டாலும் விடுவேன். ஆனா ஒன்ன மட்டும் விட மாட்டேன். ஒண்ணு மட்டுமா? உன்னை மட்டும். ராஜு, நீங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க. என் பேச்சு மட்டும் தான் உனக்கு தெரியும். என் ஆக்ஷன் இன்னும் நீ பார்க்கலையே. ஏய், ப்ளீஸ். ஏன் பிடிக்கலையா? பிடிக்குது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கலாமே. பொறுத்துக்கலாம். எவ்வளவு நாள் வேணாலும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும். வேலை கிடைக்கும்னு இத்தனை வருஷமா நான் பொறுத்துக்கிட்டல. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா சூர்யா, இவ்வளவு படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாம எங்க அம்மாக்கு பாரமா இருக்கிறோமே நினைக்கிறப்பதான் எனக்கு வேதனையா இருக்கு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சீக்கிரம் வேலை கிடைச்சிடும். அந்த நம்பிக்கையில தான் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ப்ளீஸ். நோ. இது ஒண்ணுதான் எனக்கு பிடிக்கல. சிகரெட் பிடிக்காம உங்களால இருக்க முடியாதா? முடியல சூர்யா. நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா என்னால நிறுத்த முடியல சூர்யா. முடியும். என்ன காதலிக்கிறது உண்மையா இருந்தா உங்களால நிச்சயம் முடியும். சூர்யா, நீ என்ன காதலிக்கிற இல்ல? அதுல என்ன சந்தேகம்? அப்ப நான் உன்னை கேக்குறேன், ஏன் விருப்பத்துக்காக உன் வேலையை விடுன்னு சொல்றேன். உன்னால முடியுமா? கோவமா? ஹலோ, என் மேல கோவமான்னு?
நேத்து உன்னை தேடி 3 தடவை வீட்டுக்கு வந்தேன். பார்க்க முடியலையே. ஆமா, நான் தான் வீட்லயே இல்லையே, எப்படி பார்க்க முடியும்? எங்க போயிருந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்படி மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டா எப்படி? என் முகத்தை பார்த்து கேளுங்க. கேளுங்க, நான் எங்க போயிருந்தேன், என்ன பண்ணேன், எப்போ வீட்டுக்கு திரும்ப வந்தேன், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. எங்க அப்பா ஃப்ரெண்டோட பிள்ளையா, அவங்களோட போறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அம்மாவும் அப்பாவும் தான் ரொம்ப வற்புறுத்தினாங்க. நீங்க வந்து தேடுவீங்களே, நான் வீட்ல இருக்க மாட்டேனேன்னு நான் கூட ரொம்ப வருத்தப்பட்டேன் தெரியுமா? சரி, லஞ்சுக்கு போனேன். அப்புறம் அவர் தங்கி இந்த கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போனாரு. நான் வரமாட்டேன் வீட்டுக்கு போனேன்னு எப்படி கட் பண்ணிட்டு வர முடியும்? நல்லா இருக்காதே. ஆமா ஆமா. அடுத்த தடவை நான் வீட்டுக்கு வரும்போது அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா? அவர் எப்படி இருப்பாரு, என்ன வயசுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. ஆம்பளைங்களுக்கு ஆனாலும் ரொம்ப பொறாம. இவங்க தான் உங்க மாமா பொண்ணா? இப்ப நான் தான் அவங்கள பார்த்து பொறாம பண்ணும். சூர்யா இங்க வரணும். நீ அந்த ஆத்துக்கு வரச்சே போறச்சே பாத்திருக்கேன். ராஜுவை தேடிட்டு தானே வந்திருக்க. அவன் எலக்ட்ரிக் பில்ல கட்ட போயிருக்கான். இப்ப வந்துருவான். உள்ளவா உட்கார். உன்னை பத்தி ராஜுக்கு எல்லா விவரமும் என்கிட்ட சொல்லி இருக்கான். நீயும் ராஜுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறீள் இல்லையா? உங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் தந்துட்டா. நல்ல காரியம் பண்ணா. அவளுக்கு விசாலமான மனசு. டேய் கணபதி, லட்டு ஜாங்கிரி என்னென்ன இருக்கோ அத்தனை சுத்தம் கொண்டு வாடா. எனக்கு ஒண்ணு வேண்டாமா? முதல்ல நீ எங்க ஆத்துக்கு வந்திருக்காய். நீ என் மருமகளாக்கும். சீக்கிரம் கொண்டு வாடா. ஏய் சூர்யா, என்ன மாமி கடையில உட்கார்ந்துட்டு இருக்க? நான் தான் அழைச்சேன். நீயும் வாடா. வந்து இப்படி உட்கார். இல்ல மாமி, வேண்டாம். வெக்கப்படாதடா. வா உட்கார். உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து என் கண்ணறைய பாக்கணும். நீ போடா. சாப்பிடுங்க. இவன் என் மகனாக்கும். பெரிய படிப்பு படிச்சிருக்கன். ரொம்ப நல்ல பையன். நீங்க சாப்பிட்டுட்டுங்கோ. நான் இப்ப வந்துடுறேன். நீங்க என்ன இந்த மாமியோட செல்லமா? இந்த ஹோட்டல் மாமியோட சொத்து எல்லாத்துக்கும் நான் தான் வாரிசு. மாமிக்கு நான் தான் உயிர். ஆமா, நேத்து நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வந்தேனே. உன் வீட்டு மாடியில உன் டெல்லி ஃப்ரெண்டோட. ஏன் டெல்லி ஃப்ரெண்ட்? ஆமா, உங்க வீட்டு விருந்தாளியாச்சே. பேச்ச பாரு, என்னையும் கூப்பிடல. நீங்க 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்களா? உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் திரும்பி வந்துட்டேன். உன் டெல்லி ஃப்ரெண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸம். ஆமா, ரொம்ப ஹேண்ட்ஸம், ஸ்மார்ட், குட் லுக்கிங். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தமாஷ்க்கு சொன்னேன், கோவத்தை பாரு. வெளியே வாங்க, பேசிக்கிறேன். ஆஹா, இதெல்லாம் எதுக்கு மாமி? கண்ணி பொண்ணு முதல்ல எங்க ஆத்துக்கு வந்திருக்காய். வேண்டான்னு சொல்லப்படாது. வாங்கிக்கோ. சூர்யா, நீ என்ன உண்மையா நேசிக்கிறதா இருந்தா நான் சொல்ற மாதிரி நீ செய்வியா? சொல்லுங்க. என்ன நீ கிஸ் பண்ணணும். முடியுமா? முடியும், ஆனா இஷ்டமில்லை. சூர்யா, நீ ஏதாவது தப்பு செஞ்சுட்டு தான் ஃபீல் பண்றியா? ஐம் சாரி. என்ன மன்னிச்சிடு. இல்ல ராஜு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்டயுமே பழக மாட்டேன். இட்ஸ் a promise. சத்தியமா. சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. பக்கத்துல சைக்கிள் ஷாப் இருக்கு, நான் போய் பஞ்சர் போட்டு வந்துடுறேன். வேண்டாம், டியூப் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சா. இனிமே அது உபயோகப்படாது, வேற டியூப் தான் மாத்தணும்னு சொன்னாங்க. ஓ, இன்னைக்கு நீங்க வேலையில சேர போறதா சொன்னீங்க.
நேர்ல. ஏன்? எனக்கு வேலை கிடைக்கல. என்ன சொல்றீங்க ராஜு? எனக்கு வேலை கொடுக்கறேன்னு சொன்ன முதலாளி காலையில மாரடைப்புனால இறந்து போயிட்டாரு. நிஜமாவா? சூர்யா, நான் படிச்ச படிப்புக்கு இனிமே கூலி வேலை தான் செய்வேன்னு நினைக்கிறேன். அதுவும் கிடைக்கலன்னா நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் சூர்யா. பொறுமையா இருங்க ராஜு. என்னால முடியல. என் எதிர்காலத்தை நினைச்சு பாக்குறப்போ என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. சூர்யா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 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 ஆமா, உங்க அப்பா சொன்னாரு ஒரு கௌரவமான வாழ்க்கை, அது என்னால உனக்கு கொடுக்க முடியாது. ரோடு ஓரத்துல பிளாட்ஃபாரத்துல குடும்பம் நடத்த வேண்டிய தலையெழுத்து நிச்சயமா உனக்கு இல்ல. நீ நல்லா வாழணும் சூர்யா. நீ அமோகமா வாழணும். நீ கௌரவமா வாழணும். சீரும் சிறப்புமா நீ வாழணும்னா நான் உன்னை மறக்கணும், நீ என்ன மறக்கணும். ராஜு, ராஜு, இனிமே நான் உன்னை சந்திக்க மாட்டேன். உன்னை விட்டு விலகி போறதா நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க போறேன்னு எனக்கே தெரியாது. என்ன மறுபடியும் நீ சந்திக்க முடியாத இடத்துக்கு நான் போக போறேன். குட் பை சூர்யா. குட் பை.